வணக்கம். ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் முற்றுகையிட்டிருக்கிறோம் அப்படின்னு சில தினங்களாக ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு மிக முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் பார்த்துருங்க. அதாவது அப்பாஸ் அராக்சியும் ஈரானுடைய இராணுவமும் கடல் பகுதியில் பயணம் செய்யக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சில வாரங்களுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். இதே ட்ரம்ப் என்ன சொன்னா அப்படின்னா, ஈரான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, தெருக்களில் எங்கள் ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. உடனடியாக ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர் உட்பட பல பேர் தெருக்களில் நடந்து மக்களோடு மக்களாக இரண்டர கலக்கக்கூடிய காட்சியை அவங்க வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது ஹோர்மஸ் அவன் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் இதோ அது வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதி செய்திருக்கிறது ஈரான். சரி, இப்போ நேற்றைய தினம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சார்லஸ், பிரிட்டனுடைய இளவரசராக இருக்கக்கூடிய சார்லஸுடன் ஒரு விருந்து நிகழ்வில் ட்ரம்ப் கலந்துக்கிறார். இந்த விருந்து நிகழ்வு கலந்த பிறகு உலகத்தினுடைய ஊடகங்களுக்கு ஏதாவது செய்தியை போடணும் இல்லையா? அதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இராணுவ ரீதியாக நாங்கள் ஈரானை தோற்கடித்து விட்டோம், இதுதான் ட்ரம்ப் சொன்னது. ஆனால் இப்படி ட்ரம்ப் சொல்லி சில நிமிடங்களிலேயே எதிர்கேள்விகள் வர ஆரம்பித்தது. சரி, ஈரானை நீ இராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டாய் அப்படின்னா எதற்காக இப்போதும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் அமெரிக்க இராணுவம் பதுங்கி இருக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இப்போது அமெரிக்காவினுடைய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் அங்கெல்லாம் நேரடியாக நிற்க முடியாது, ஏன்னா எப்போ வேணாலும் ஈரான்காரன் போட்டு தள்ளிடுவான். இப்போ என்னென்னா, ஹோட்டலில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மறைந்து ஒளிந்து இருக்கக்கூடிய அமெரிக்க நபர்களை நம்ம பார்க்குறோம். அது முன்னாடி செய்தியாகவும் பார்த்தோம். இப்போ அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீ தான் இராணுவ ரீதியாக ஈரானை தோற்கடிச்சிட்டியே, அப்போ எதுக்கு மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இன்னமும் அமெரிக்க இராணுவம் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி. அப்போது ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறான் ட்ரம்ப். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ட்ரம்பினுடைய நாட்களே எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன்னா வரக்கூடிய நவம்பரில் ட்ரம்பை வீட்டிற்கு அனுப்புவதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது என்பது ஒரு செய்தி. இப்போ பென்டகனும் என்ன, இந்தியா, அதாவது அமெரிக்காவினுடைய இராணுவ தளம், ஒரு மிக முக்கியமான இடம் பென்டகன்லேருந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு, ஆமாம் ட்ரம்ப் சொல்கிறது சரிதான், இராணுவ ரீதியாக நம்ம ஈரானை தோற்கடிச்சிட்டோம்னு அவங்களும் வேற சொல்கிறாங்க. ஆனால் இதை அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி மறுத்திருக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. பாருங்களேன், அமெரிக்காவில் விட ட்ரம்பினுடைய நிர்வாகத்துக்குள்ளேயே, அவர்களுடைய அந்த அந்த அமைப்புக்குள்ளேயே எவ்வளோ பெரிய சலசலப்புகள், பிரச்சனைகள், ஒற்றுமையின்மை இருப்பது என்பதை பாருங்கள். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வருகிறது. இதெல்லாம் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கும்போது யுஎன்னுடைய அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தினுடைய அந்த அமைப்பினுடைய துணை தலைவர் பொறுப்பு ஈரானுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஈரான் இந்த போரில் எவ்வளோ பெரிய மேலாதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இவன் ஒரு பக்கம் ட்ரம்ப் அதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இனி அவ்வளோதான், ஒரு நைட்டோட நைட்டாக முடிச்சிடறோன்னுலாம் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு யுஎன்னுடைய ஒரு மிக முக்கியமான அணு ஆயுத பரவல் தடை சட்ட அமைப்பினுடைய துணை தலைவர் பொறுப்பு ஈரானுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. கூடுதலாக ஒன்றை சொல்கிறேன். இன்றைக்கு இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய இடம், அங்கே ஒரு ரன்வே ஈரான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை எதற்காக அமெரிக்கா உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, பெரிய கண் எங்கன்னா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் இல்லையா, ஒரு 600 கிலோ யுரேனியம். இந்த யுரேனியத்தை முழுமையாக திருடி கொண்டு போவது தான் அமெரிக்காவினுடைய திட்டம். அதற்காக இந்த ரன்வே உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஈரான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இரவோடு இரவாக ஈரான் மலைக்குன்றுகளில் இதே மாதிரி யுரேனியத்தை திருடுவதற்காக களமிறங்கினார்கள். ஆனால் சொன்னது என்ன, எங்களுடைய விமானி காணாமல் போயிட்டார், அவரை தேடுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். விமானியை பிடிக்கிறதுக்காகலாம் அவனுங்க வரல. அவனுங்க வந்தது ஈரான் கையில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை முழுமையாக திருடுவதற்காக வந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது,
அமெரிக்காவுடைய உயர்ந்த தொழில்நுட்ப விமானம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டது. எல்லாமே சிதறுண்டு போனது. பிறகு போரும் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம்னு சொல்லி இப்போ அடுத்தது 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஈரான் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை எதுவுமே ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மீண்டும் போர் பதட்டம் உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நேற்றைய தினமே ஈரானில் அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு CIA, இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மொசாட், இதனுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டால் ஈரான் அடுத்தது என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஈரான் கையில் சிக்கினா அதுக்கப்புறம் தப்ப முடியுமா? ஏன்னா அவர்களாக எந்த வம்புக்கும் செல்வதில்லை. ஆனால் வம்பை விலைக்கு வாங்கக்கூடிய நபராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதில் வந்து நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம்தான், ஈரான் அப்படிங்கிறது இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுடைய உண்மையான நிலை என்ன, அவர்களுடைய அவங்க கையில் எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கிறது, அவர்களுடைய வலிமை என்ன, அவர்களால் என்ன செய்ய முடியும், அவங்களால உருட்டத்தான் முடியும், அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஈரான் நிரூபித்திருக்கிறது என்பது தான் மிக முக்கியமான செய்தி. போதாக்குறைக்கு என்ன அப்படின்னா, ஹோர்மஸ் நீரிணை இன்றைக்கு முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கு கச்சா எண்ணெய் மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் தடைபட்டிருக்கிறது. இதனால் உலகம் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக களத்தில் இறங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பல நாடுகள் டாலரை விட்டு சைனாவினுடைய நாணயத்தில் வியாபாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. டாலர் ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி செல்ல போகிறது என்கிற ஒரு தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக ஈரான் அடித்த அடியில் அமெரிக்கா, இஸ்ரேல் சுக்கு நூறாக போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.